ஒரு அற்புதமான ஒரு செய்தியை உங்களுடைய அனாமிகாவின் மூலமாக, அனாமிகாவை எடுத்தால் பல்லாயிரக்கணக்கான அனாமிகா மூலமாக இந்த கதையின் ஊடாக இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவன் வாழ்வது என்பது இறைவனுடைய அந்த அற்புதங்கள், இறைவனுடைய நல்லவர்களில் போதிக்கப்படுகின்றது. நலவின்பால் அந்த மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். ஒன்று இசையின் மூலமாக நல்ல விடயங்கள் சொல்லப்படுகின்றது. அடுத்தது நல்ல கல்வி மூலமாக நல்ல விடயங்கள் மக்கள் மத்தியில் செல்வதற்கு உங்களுடைய இந்த தொண்டு உண்மையாக எங்களுடைய எத்தனை பேர் சேர்ந்து பல்லாயிரம் கோடிகள் நன்றி செலுத்தினால் அதற்கு வீடாகாது. உங்களுடைய மகளை நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொண்டிருப்பார். அவர்களுடைய அந்த இறுதி, அதாவது மறுஉலக வாழ்க்கையினுடைய அந்த அந்த நல்ல விடயத்துக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மகள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான அனாமிகாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இன்று ஈழத்து நாட்டில் என்கின்ற ஒரு விடயம் என்று எங்களை அதாவது ஆரம்பிக்கப்படுகிறது. முழு இலங்கையிலும் நான் நினைக்கின்றேன் பல எதிர்காலங்களிலே எங்களுக்கான ஒரு இடத்தில் ஒரு யூனிக்காக இதை கொண்டு வருவது என்றால் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். தமிழர் என்ற அடிப்படையில் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு தமிழ் நகரத்தில் இருந்து, தமிழ் கிராமத்தில் இருந்து, தமிழ் பிரதேசத்தில் இருந்து இது முழு உலகத்திற்குமான ஒரு பெயரினை, ஒரு உலகத்திற்குமான ஒரு அடையாளத்தினை எதிர்காலத்தில் உருவாக்க போகின்றது உங்களுடைய இந்த ஈழ நாட்டியம் என்கின்ற ஒரு ஆரம்பம். அந்த இடத்திலே நாங்கள் உண்மையாக பெருமிதம் அடைந்து கொள்கின்றோம். இன்று போல நாங்கள் எப்பொழுதும் இந்த கலைஞர்களோடு ஆதரவோடு இருப்போம். இன்று போல உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் எங்களால் ஏழுகின்ற பொழுது நாங்கள் உங்களோடு சேர்த்து பயணிப்பதற்காக நாங்கள் திறசரித்துக் கொண்டிருக்கின்றோம். நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய கலை பயணம், கலைஞர்களுடைய இந்த வாழ்த்துக்களும் உண்மையாக அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு தொழிலை எடுக்கின்ற பொழுது இந்த சாதனைகளுக்கான புள்ளிகள் நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் ஒரு நடனத்திலோ, ஒரு இசையிலோ, ஒரு இசை சார்ந்த கலைஞர்களாக, ஒரு நல்ல ஆசிரியர்களாக, நல்ல தொழிலை செய்வதற்கு ஒரு புள்ளிகளை கொடுக்கின்ற ஒரு கொமெண்டேஷன்களாக நான் என்னை பார்க்கின்றேன். உண்மையாக உங்களுடைய சேவைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த தலை சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவுக்கும் என்னோடு வருகை இருந்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி உங்களுடைய பயணத்திலே அதாவது உங்களுடைய கலை பயணத்தில் உங்களுடைய கால்களை இஸ்திரமாக்கி வைப்பான் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.